ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக இருக்குது, வெதர் அந்த மாதிரி இருக்குது. தோட்டத்துக்குள்ளேருந்து ஒரு சின்ன வோட்கா ரெட் புல் ஒன்று குடிச்சு கொண்டு எப்படி என்ற மொட்டையோடு சேர்ந்து சும்மா ஜொலிக்குது தோட்டம் பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. இதுதான் எங்களோட தோட்டம் ஜெர்மனியில். உங்களுக்கு இப்படி தொடர்ந்து நான் காட்டிக்கொண்டே இருப்பேன் தோட்டத்தின் வடிவு எப்படி இருக்குது அப்படின்னு. வடிவாக பாருங்கள், வெயில் நல்லா அடிக்குது. என்ன செய்கிறது, டீசல் விலை ரொம்ப கூடி தான் போச்சுது. டீசல் விலை ரொம்ப கூடி போச்சு. இலங்கையில் மட்டும் இல்லை, இப்போ ஜெர்மனியில் வந்து நார்மலாக டீசல் வந்து ₹1.48 இருந்தது. இலங்கை காசின் படி ஒரு யூரோ வந்து ₹400, 48 50 சொல்லுங்களேன், ₹600 இருந்தது டீசல். இப்போ வந்து ₹2.30, ₹2.40, ₹2.50 இருக்குது டீசல். சரியா பாருங்கள், ₹1.40 வந்து ₹2.40, €1 கூடி போயிடுச்சுது. கிட்டத்தட்ட ₹400 கூடி போயிடுச்சு. அப்போ மொத்தம் வந்து முந்தி வந்து ₹1.40, 600, 400. இப்போ 1 லிட்டர் இலங்கை காசுக்கு 1 லிட்டர் டீசல் விலை ₹1000. ஜெர்மனில் ₹1000. ₹600 இருந்த டீசல் இப்போ ₹1000 விற்கிறாங்க. இது இலங்கையில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் டீசல் விலை, பெட்ரோல் விலை கூடி போச்சு. ஆகவே தயவுசெய்து இலங்கையை இந்த ஜனாதிபதியவோ இலங்கையுடைய அரசாங்கத்தையோ நீங்கள் கொச்சப்படுத்தாங்க. இது இலங்கை ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிரச்சனை. நன்றி, அடுத்த காணொலியில் சந்திப்போம்.